திருப்பி கும்பிடுவாரு. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது என்னோட எண்ணம். நஷ்டால வழி நான் கும்பிடக்கூடாது அப்படின்னா இவரை கும்பிட்டாங்க. அதான் கலைஞர் கும்பிடல. நாங்கள் யாரும் ஆசையில வந்து உட்காந்தோம். ஆளு கூட உட்காந்துட்டான். 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி போனாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, இவ்வளவு கஷ்டத்தை நமக்காக ஏற்றுக்கிட்டாரு. டெல்டா மாவட்டத்து விவசாயிகிட்ட அவரை போய் என்ன பண்ண போறான், கைதெல்லாம் பண்ணான். உள்ள போய் அசம்பிளியில பாத்தீங்கன்னா இந்த 4-5 மந்திரி எழுதிருக்கிறது எனக்கு உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நிர்மல் குமார் என்ன பண்ணாங்க, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னா, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் எதிர்த்தாரு, அனுமதி கொடுத்தாங்க. சங்கி அமைச்சர் அப்படின்னா ஆடிட்டாங்க. சங்கி சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னா பாருங்க, அவன் சபாநாயகர் தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிட்டு வெளுத்து எடுத்துட்டாரு. நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவங்க என்ன நினைச்சுக்காங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போறாங்க. அந்த வார்த்தையை அன்பார்லிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா, அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்றேன். அது எழுதிருந்தாங்க, நானாவே இருக்க போறேன்னா என் மாமா இருக்கு, எனக்கு தெரியாது இந்த உறவுன்னா. இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமா இருக்கு. அதுல நம்ம தம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆரம்பத்திலிருந்து சின்ன பையன் இவர் என்ன அனுபவம் இல்லாதவர், எப்படி எதிர்கட்சி தலைவராக இருப்பாருன்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்துல மிக அற்புதமாக அவர் முதல் கட்சி. அதுல இருந்து இன்னைய வரலும் போச்சு. எனக்கே ஒரே ஒரு வருத்தம் அருமை தந்தை TRK ராஜா, அருமை சகோதரர் நகேஷ் இல்லாததான் அந்த சட்டமன்றத்தில் பல பேர் இருப்போம். பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருப்போம். இந்த 2 பேர் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஐயோ கீர்த்தனான ஒரு மந்திரி கொடுக்கிற மாதிரி பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நாங்க கடுப்பு வழி இல்லையா, நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் ஏதோ 3 நாள்ல எல்லடிச்சு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனை எல்லாம் அவ எடுத்துக்கிறார். இந்த பள்ளி கல்வித்துறை மந்திரி எவ்வளவு பெரிய அழகா இருந்தாரு. அவரை பார்த்தா அங்க ஒரு ராஜ்பவன் ஒரு பையன், ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியல, அவ்வளவு டைலாக் பார்த்துட்டு எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டமன்றம். இப்ப என்ன நேற்று நடந்த செயற்குழுல எல்லாரும் சரியா செயல்படல. எம்எல்ஏ ஸ்பீடா இருக்கணும்னாங்க. எனவே வர்ற சட்டமன்றத்தில் நல்ல நம்முடைய தளபதி தலைமையில, சின்னவர் தலைமையில மிக அற்புதமாக நாங்கள் எல்லாரும். எனக்கு ஒரே ஒரு ரஜினிகாந்த் வாசகம் தான் ரொம்ப பொறுப்பு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டே அவன் சொன்னது. தளபதியை என்னைக்கு கை வச்சானோ அன்னையில இருந்து திமுக மிக எழுச்சியாக எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கு. நன்றி முதலமைச்சர்.